ஏன் புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கதுன்னா, நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வந்து நாம குடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரே அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தான். மகாலய பட்சத்தோட இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் நம்மளோடயே தங்கியிருப்பதாக ஐதீகம். இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்காவது தர்ப்பணம் கொடுங்க. பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களோட ஆசி உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். வர ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை வருது. சூரிய உதயத்திற்கு பின்னாடி தான் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பகல் 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும். நதிக்கரை, கடற்கரையில தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இல்லை எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உங்க முன்னோர்களோட பேரை சொல்லி எள்ளும் தண்ணியை இறைச்சிட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. தானம்ங்கிறது எல்லா நாளுமே செய்யலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முடிஞ்சா